ஆவியானவருடைய பலத்தினால தான் நம்ம நல்லவர்களாக, ஒரு உத்தம விசுவாசிகளாக, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவர்களாக நாம் ஜீவிக்க முடியும். முரட்டு குணம் உள்ளவர்களுக்கு கூட என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும்னு பைபிள் போதிக்கிறது. அவரிடத்துல சாந்தமே இல்லைங்க, கடுகடுன்னு இருக்கிறார், கோபக்காரரா இருக்கிறார், ஆனால் அவனுக்கு கீழ்ப்படிய முடியாது என்று புருஷனை பார்த்தோ அல்லது எஜமானை பார்த்தோ சொல்லக்கூடாது. சத்தியத்தில் நடக்காம ஊதாரித்தனமான வாழ்க்கை, உண்மையற்ற வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறதுனாலே, உயர் பதவி வகிக்கிறதுனாலே, உயர்ந்த படிப்பு படித்திருக்கிறதுனாலே அது சந்தோஷம் கிடையாது. அதே போல சபையில, குடும்பத்துல மாமியார் தான் பெரிய ஆளு, மருமக சின்னவ, அல்லது படித்தவர்கள் நான் தான் அதிகம் படிச்சிருக்கிறேன், 4 பிள்ளைகளை, என் தம்பி படிக்கல, இதெல்லாம் சொல்லி என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா யார் அற்பமா என்னக்கூடாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 24வது வசனம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இந்த அதிகாரத்தில் நீங்கள் 19வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் வாசிக்க வேண்டும். அதில் இப்பொழுது வாசித்த இந்த வேத வசனத்தில் அவன் என்று எழுதியிருக்கிறது, பர்னபா என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷனை பற்றி எழுதியிருக்கிறது. இந்த பர்னபா நல்லவன், பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாக இருந்தான் என்று தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த பர்னபா என்கிற பெயருக்கு அர்த்தம் அப்போஸ்தலர் 4:36 படி அவன் ஒரு ஆறுதலுடைய மகன் என்பதுதான் அந்த பர்னபா என்கிற பெயருக்கு அர்த்தம். எனவே இந்த பர்னபா என்ற தேவனுடைய மனுஷன் அநேக விசுவாசிகளுடைய ஆறுதலுக்கு அல்லது அநேக விசுவாசிகளை ஆவிக்குரிய ஜீவியத்திலே தைரியப்படுத்தக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆவியானவர் இவரை அறிமுகப்படுத்துகிற வேளையிலே நல்லவன், பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவன் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு மனிதர்களை உலக பிரகாரமான நிலைமைகளை வைத்து அவர்களை மதிப்பீடு செய்கிறோம். ஆனால் பைபிளில் நீங்கள் வாசிக்கிற வேளையில் ஆண்டவர் உலக பிரகாரமான காரியங்களை வைத்தல்ல, அவர் ஆவிக்குரிய காரியங்களைத்தான் முதலாவதாக வைத்து சொல்லுகிறதை நாம் வேத புத்தகத்திலே வாசிக்க முடியும். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நமக்கு உலக பிரகாரமான நிலைமையிலே அநேக காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் முதலாவது எதிர்பார்க்கிறது, அவர் சொல்லுகிறது ஆவிக்குரிய காரியம். உதாரணமாக நீங்கள் யோபுடைய வாழ்க்கையை படிக்கிற வேளையில் அந்த யோபு 1ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் யோபுவை அறிமுகப்படுத்துகிறது. 1வது வசனத்தில் சொல்லுகிறார், யோபு என்கிற ஒரு மனிதன் உத் தேசத்திலே இருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த மனுஷன் யார் என்று சொல்லுகிற வேளையில் ஆவியானவர் அறிமுகப்படுத்துகிறார். அந்த மனுஷன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன். முதல்ல இதை சொல்றார். அதுக்கு பிறகுதான் அவனுக்கு எத்தனை பிள்ளை? 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள், 10 பிள்ளைகள். அதுக்கு பிறகுதான் அவனுடைய சொத்து மதிப்பு 7000 ஆடு, 3000 ஒட்டகங்கள், அவனுக்கு திரளான பணிவிடைக்காரிகள். அந்த மனுஷன் கிழக்கித்தைய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான் என்று வாசிக்கும். அப்போ முதல்ல தெய்வ காரியத்தில் தேவனுக்காக எப்படி இருக்கிறோம் என்பதைத்தான் தேவன் முதல்ல கணக்கெடுக்கிறார். அதுக்கு பிறகுதான் நம்முடைய உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாமே. அப்போ விசுவாசிகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட முதலாவது நாம் தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்க வேண்டும். எனவே அதைத்தான் நாம் இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே இந்த பர்னபாவு கூட ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிற வேளையில் அவர் நல்லவராக இருந்ததுக்கு காரணம் என்னவென்று கேட்டால் அவர் பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்தவராக இருந்தார் என்று வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்தவர் என்று சொன்னால் அவர் பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலில் இருந்தார், பரிசுத்த ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தார், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே இருந்தார். அப்போ ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய வேண்டியது, நம்மை பலப்படுத்த வேண்டியது யார் என்று கேட்டால் ஆவியானவர் தான். ஆவியானவருடைய பலத்தினால தான் நம்ம நல்லவர்களாக, ஒரு உத்தம விசுவாசிகளாக, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவர்களாக நாம் ஜீவிக்க முடியும். எனவே ஆவியானவர் நமக்குள்ளே வந்து என்ன செய்கிறார் என்று கேட்டால் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் நமக்கு அனுகிரகம் செய்கிறார்.
அதைத்தான் அப்போஸ்தலர் 1:8 படிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ தேவனுக்கு சாட்சிகளாக, கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சுய பலத்தினாலே எதையும் சாதிக்க முடியாது. அதற்கு ஆவியானவருடைய பலன், ஆவியானுடைய அனுகிரகம், ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும் என்பதை அந்த வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆவியானவர் நினைவு என்று சொன்ன உடனே அநேகர் அந்த மாதிரியாக சத்தம் போடுகிறது அல்லது ஆரவாரம் செய்கிறது. அதுதான் என்ன நினைக்கிறார்கள், ஆவியானவருடைய நிறைவு என்று அநேகர் எண்ணுகிறார்கள். ஆனால் ஆவியானவருடைய நிறைவு என்று சொல்லுகிற வேளையில ஆட்டம் போடுகிறது, சத்தம் போடுகிறது, ஆரவாரம் செய்கிறதல்ல, சாட்சியாக வாழுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப ஒரு ஆழமான வாழ்க்கை, ஒரு அமைதலுள்ள வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் பைபிளில் படிக்கிற வேளையில யோவான் 3:34 வாசிக்கிற வேளையில பரிசுத்த ஆவியை தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால் அளவில்லாமல் இயேசு கிறிஸ்து பெற்றிருந்தார் என்று எழுதியிருக்கிறது. அந்த யோவான் 3:34 பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல் பெற்றிருந்தார். நீங்கள் மறுபடியுமாக மத்தேயு 12:18-19 வாசிக்கிற வேளையில 18வது வசனத்தில் என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன் அப்படி என்று சொன்னால் தேவ ஆவியானவர் அவர் மேலே அமர்ந்திருக்கிறார். ஆவியானவரை அவர் அளவில்லாமல் பெற்றிருக்கிறார். அந்த மத்தேயு 12:19 என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்டால் ஆவியை அளவில்லாமல் பெற்றவர் அவர் என்ன செய்ய மாட்டார், வாக்குவாதம் செய்ய மாட்டார். அடுத்து அவர் என்ன செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார். அடுத்து அவருடைய சத்தத்தை வீதிகளிலே ஒருவனும் கேட்பதில்லை. அப்ப ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் வாக்குவாதம் செய்ய மாட்டோம், கூக்குரலிட மாட்டோம். அந்த மாதிரியாக நம்முடைய சத்தத்தை வீதியில யாருமே கேட்க முடியாது. ஆண்டவருக்காக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை என்ன செய்வோம், அந்த மாதிரியாக வாழ முடியும். அதற்கு ஆவியானுடைய அனுகிரகம் நமக்கு தேவை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கும். எனவே இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பத்திலே, கிறிஸ்தவ சபையிலே, இன்றைக்கு உலகத்திலே, சமுதாயத்திலே இந்த பர்னபாவை போன்ற நல்ல மனிதர்கள், ஆவியானவராலே நிறைந்த மனிதர்கள், விசுவாசத்தினாலே நிறைந்த மனிதர்கள் தேவனுக்கு தேவையாக இருக்கிறது. எனவே தேவ ஆவியினாலே நிறைந்த இந்த பர்னபாவுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்தது என்பதை பற்றி பரிசுத்த ஆவியானவர் அநேக குறிப்புகள் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலே எழுதி வைத்திருக்கிறார். எனவே நாமக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவராலே நிறைந்திருந்தால் இந்த பர்னபாவை போல நாம் ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அநேக முன் உதாரணங்களை இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறார். முதலாவதாக இந்த பர்னபாவுடைய சுபாவத்தை பற்றி நாம் படிக்கிற வேளையில அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையில அந்த 19வது வசனத்திலிருந்து படிக்கிற வேளையில ஸ்தேவான் நிமித்தமாக அநேகர் சிதறி போனார்கள் விசுவாசிகள். அவர்கள் போய் பல இடங்களிலே அந்த மாதிரியாக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் பிரசங்கித்தார்கள். அப்பொழுது அநேகர் விசுவாசிகளாகி மனம் திரும்பி தேவனுடைய சபையிலே வந்தார்கள். அப்படி அந்தியோகியா என்கிற ஊரில் தேவனுடைய சபை உருவானது. அப்போ அந்த அந்தியோகியாவில் இருக்கிற அந்த விசுவாசிகளை போய் பார்த்து அவர்களை தைரியப்படுத்துவதற்காக, அவர்களுக்கு இன்னும் அதிகமான சத்தியத்தை போதிப்பதற்காக அன்றைக்கு எருசலேமில் இருக்கிற சபையார் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், அந்த நீங்கள் அப்போஸ்தலர் 11:22 வாசிக்கிற வேளையில அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். 22வது வசனத்திலே அவன் போய் சேர்ந்து என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப ஆவியானவராலே நிறைந்த ஒரு நல்ல பர்னபா இங்கே தாழ்மையுள்ளவனாக, கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருக்கிறான் என்பதை இது நமக்கு நினைவுபடுத்துகிறதாக இருக்கிறது. எருசலேமில் இருக்கிற சபையார் இந்த அந்தியோகியாவுக்கு போகும்படியாக அவர்கள் சொன்ன சமயத்தில் பர்னபா கேள்வி கேட்கல, ஏன் நான் போகணும், சபையில் நான் ஒருத்தர் மாத்திரம்தானா இருக்கிறேன், வேற யாராவது அனுப்புங்க, அல்லது நான் போக முடியாது என்பதற்கு பலவிதமான சாக்கு போக்குகளெல்லாம் சொல்லி அந்த மாதிரி தட்டி கழிக்கலை. அவர்கள் போகும்படியாக பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் எந்த விதமான கேள்வி கேட்காமல், எந்த விதமான மறுப்பு தெரிவிக்காமல் உடனடியாக அவன் என்ன செய்தான் என்று கேட்டால் தாழ்மையாக கீழ்ப்படிந்து போனதை இங்கே வாசிக்கும். அப்ப தேவ ஆவியானவராலே நிறைந்த ஒரு நல்ல மனுஷனாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தெய்வ காரியத்தில் கேள்வி கேட்கக்கூடாது.
அந்த மாதிரியாக மறுப்பு தெரிவிக்கக்கூடாது. தேவனுடைய வசனத்துக்கும் தேவ மனிதர்கள் சொல்லுகிறதான ஆலோசனைக்கும் நாம் தாழ்மையாக கீழ்ப்படிய வேண்டும், நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது என்னவென்று கேட்டால் கீழ்ப்படிதல் தான். உலகத்திலே பாவம் பிரவேசித்ததுக்கு காரணம் இன்றைக்கு இருக்கிறது போல தீவிரவாதம், வன்முறைகள் அல்ல, ஒரு கீழ்ப்படியாமை தான். எனவே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்று கேட்டால் கீழ்ப்படிதல். பைபிளை நீங்கள் வாசிக்கிற வேளையில் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில் இந்த சவுல் என்கிற ராஜாவிடத்திலே அமலேக்கியரையும் அவனுக்கு இருக்கிற எல்லா மிருகங்களையும் கொன்று போடும்படியாக தேவன் சொல்லி அனுப்புகிறார். ஆனால் அந்த சவுல் என்ன செய்தார் என்று கேட்டால் முதல் தரமான ஆடு மாடுகளை எல்லாம் கொன்று போடாமல் அவர் பிடித்து வைத்திருந்தார். அப்போ சாமுவேல் வந்து கேட்கிறார், நீ கர்த்தருடைய வார்த்தை என்ன நிறைவேற்றலை, என்னுடைய காதில் இந்த மாதிரி இந்த ஆடு மாடுகளுடைய சத்தமெல்லாம் கேட்கறது என்று கேட்குற வேளையில் அதுக்கு சவுல் சொல்லுகிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நாங்கள் யாரும் ஆக்கி சாப்பிட்றதுக்காக இல்லை, இது தேவனுக்காக பலி செலுத்துவதற்காகத்தான் இந்த மிருகங்களை எல்லாம் உயிரோடு வச்சிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ நீங்கள் அந்த 1 சாமுவேல் 15:22 வாசிக்கிற வேளையில் சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் அங்கே உத்தமமானது என்று சொல்லுகிறார். ஆடு வெட்டுகிறதுனால, தான தர்மம் பண்ணுகிறதுனால, காணிக்க கொடுக்கிறதல்ல, முதல்ல நீ தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் கொடுக்கிற பலி காணிக்கை தெய்வம் அங்கீகரிக்க மாட்டார். அதான் அந்த வசனம். வீட்டில் நீங்கள் அந்த 1 சாமுவேல் 15:22 வாசிக்கிற வேளையில் பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாகளுடைய நினத்தை பார்க்கலும் இரத்தத்தை பார்க்கலும் அந்த மாதிரி செவி கொடுத்தலும் உத்தமமானது என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னுமாக இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல முன்மாதிரி. பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கிற வேளையில் கிறிஸ்து மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த வாக்கியத்தை பாருங்க. சிலுவையின் மரண பரியந்தம் அப்படி என்று சொன்னால் தன்னுடைய மரண நாள் வரைக்கும் அவர் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தவராகி. அடுத்து அவர் என்ன செய்தார்? தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப நமக்கு முன்மாதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய மரண நாள் வரைக்கும் கீழ்ப்படிந்தவராக தாழ்மையுள்ளவராக இருந்திருப்பார் என்று சொன்னால் விசுவாசிகளாகிய நாம் எவ்வளவு தூரத்துக்கு கீழ்ப்படிதலும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிற வேளையில் நீங்கள் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிற வேளையில் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம எல்லாருமே முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், இளைஞர்கள் மூப்பர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், வேலைக்காரர்கள் தங்களுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது பைபிள் சொல்லுகிற போதனை. இதெல்லாம் வேத வாக்கியங்கள் இருக்கிறது. அந்த மாதிரியாக ஒரு புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படுகிறது அடிமைத்தனம் அல்ல, அது தெய்வ பிரமாணம், தெய்வ கட்டளை. கேள்வி கேட்காமல் நிபந்தனை இல்லாமல் அந்த மாதிரியாக கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் கீழ்ப்படிந்திருக்கிறார். அதே மாதிரி வாழ்க்கையில தாழ்மை இருக்க வேண்டும் என்றெல்லாம் அங்கே தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் அந்த 1 பேதுரு 2:18 வாசிக்கிற வேளையில சாந்த குணமுள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கு கூட என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும்னு பைபிள் போதிக்கிறது. அவரிடத்துல சாந்தமே இல்லைங்க, கடுகடுன்னு இருக்கிறார், கோபக்காரராக இருக்கிறார், ஆனால் அவனுக்கு கீழ்ப்படிய முடியாது என்று புருஷனை பார்த்தோ அல்லது எஜமானை பார்த்தோ சொல்லக்கூடாது. முரட்டு குணமுள்ளவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பர்னபா ஒரு கீழ்ப்படிதலும் மனத்தாழ்மையும் உள்ள மனிதனாக இருந்தது போல நாமும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் மனத்தாழ்மையும் கீழ்ப்படிதலும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த பர்னபாவை பற்றி நாம் படிக்கிற வேளையில் அவர் அந்த மாதிரியாக கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிதலோடு கூட மனத்தாழ்மையோடு கூட அவர் போனார். அவர் போன உடனே அந்த சபையில் என்னத்தை பார்த்தார்? அந்த அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிற வேளையில் அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது என்று நான் வேதத்திலே வாசிக்கிறேன். அந்த சபையில் போன உடனே அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில் அந்த சபையில் அவர் பார்த்த காரியம் என்னவென்று கேட்டால் தேவனுடைய கிருபையை பார்த்தார். தேவனுடைய கிருபையை எப்படி பார்த்தார்? அவர்கள் எல்லாரும் தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். தேவனுடைய கிருபையினாலே அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் எப்படி இருந்தது? மாற்றப்பட்டு இருந்தது. அவருடைய ஆவிக்குரிய செயல்பாடுகள்,
அவருடைய தெய்வீக சுபாவங்கள், இவைகள் எல்லாம் அவர் என்ன செய்தார்? பார்த்தார். நீங்க அந்த 26வது வசனத்தை வாசிக்கிற வேளையில உலகத்தில் முதல் விசுவாசிகளை பார்த்து கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் இந்த அந்தியோகியாவில் இருக்கிற சபையாருக்கு தான் சொல்லப்பட்டதாக பைபிளில் படிக்கிறோம். அந்த 26வது வசனத்தை நீங்க படிக்கிற வேளையில முதல் அந்தியோகியாவில் இருக்கிறவர்களை பார்த்து அவங்க சொல்லலை, நாங்கள் கிறிஸ்தவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், நாங்கள் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அந்தியோகியா சபையில் இருக்கிற யாரும் சொல்லலை. இவர்கள் தேவனுடைய கிருபையினாலே இவருடைய வாழ்க்கை எவ்விதமாக மாறி இருக்கிறது என்பதை மற்ற ஜனங்கள் பார்த்து தான் சொன்னார்கள். இவர்கள் யாரு? கிறிஸ்தவர்கள். இவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே இவருடைய சுபாவம் மாறி இருக்கிறது, இவருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது, இவர்கள் கிறிஸ்துவை போல பேசுகிறார்கள், கிறிஸ்துவை போல நடக்கிறார்கள், இவருடைய ஜீவியம் கிறிஸ்துவை போல இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே இதைத்தான் அங்கே பர்னபா என்ன செய்தார் என்று கேட்டார். முதலாவது போய் பார்த்தார், தேவனுடைய கிருபையை பார்த்தார். தேவனுடைய கிருபை என்று சொல்லுகிறது நம்முடைய சுயத்தையோ அல்லது நம்முடைய உலக பிரகாரமான சொத்துக்களையோ அல்லது மனிதர்களையோ சார்ந்து கொள்ளாதபடிக்கு தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்கிறது. எனவே அந்த சபையாருடைய வாழ்க்கையில அவர் தேவனுடைய கிருபையை கண்டார். அப்ப விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய குடும்பத்திலே, சபையிலே தேவனுடைய கிருபையை பெற்றவர்களாக, தேவனுடைய கிருபையை அனுபவிக்கிறவர்களாக, தேவனுடைய கிருபையினாலே ஆண்டவருக்காக, சத்தியத்துக்காக ஒரு சாட்சியாக வாழுகிற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை, ஒரு காலத்தில் எவ்வளவு மோசமாக இருந்தார், இந்த கிறிஸ்து அவருடைய கிருபை எவ்விதமாக இவருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது, எவ்வளவு சமாதானமாக, எவ்வளவு சந்தோஷமாக, பாடுகளுடைய மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதற்கு அடிப்படை காரணம் கிறிஸ்துவனுடைய கிருபை என்று மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் கிருபையை பார்க்க வேண்டும். தேவனுடைய கிருபைக்குள்ளே தான் சகல ஆசீர்வாதமும் இருக்கிறது. அதனால தான் ஆயக்காரன் வேற எதுவும் சொல்லலை, நான் உபவாசம் பண்ணுகிறேன், சம்பாத்தியத்தில் சம்பவாகம் கொடுக்குறேன், நான் நீதியாக நேர்மையாக வாழுகிறேன், நான் யாருக்கு அந்த மாதிரியாக அநியாயம் செய்யலை, அப்படியெல்லாம் அவன் சொல்லலை. ஒரே வார்த்தை சொன்னான், தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். அப்போ தேவனுடைய கிருபைக்குள்ளே சகல ஆசீர்வாதமும் அடங்கி இருக்கிறது. எனவே ஆவியானவராலே நிறைந்த ஒரு மனிதன் முதலாவது பார்க்கிறது சபையிலே, விசுவாசிகளுடைய குடும்பத்தில், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற தனிநபருடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபையை கண்டான். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? அந்த 11வது அதிகாரம் 23வது வசனத்திலே அந்த கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டான். அந்த தேவனுடைய கிருபையை கண்டபோது அவனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், ரட்சிப்பினுடைய சந்தோஷம், ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றினதான அந்த சந்தோஷம், அதைத்தான் அவன் சந்தோஷப்பட்டான். பரவாயில்ல, இந்த அந்தியோகியாவில் இருக்கிறவங்களாம் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால உங்கள் தொழிலெல்லாம் நல்லா சிறப்பாயிருச்சு, உங்களுக்கு உலக பிரகாரமாக நிறைய சொத்துக்கள் எல்லாம் வந்துக்கிறது, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நன்றாக படித்து முன்னிலை இருக்கிறார்கள், அதெல்லாம் வேண்டான்னு இல்லை, அதெல்லாம் வேணும். ஆனால் முதல்ல எதை பார்த்தார் என்று கேட்டால் தேவனுடைய கிருபையை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டார் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே நான் வாசிக்கிறேன். பைபிள் தேவனுடைய மனிதருடைய சந்தோஷம் எதுலன்னா ஆவிக்குரிய காரியத்தில். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் 9வது வசனத்துல எல்லாம் என்ன எழுதியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் என்ன செய்யும்? மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அந்த வசனத்தில் பாருங்க, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம். மனம் திரும்பாம கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது சந்தோஷம் கிடையாது. மனம் திரும்புகிற 10 பாவிகள் அல்ல, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசித்து தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்கிறதா உங்களுக்கும் சந்தோஷம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷம், மற்றவர்களுக்கும் சந்தோஷம், பரலோகத்துக்கும் சந்தோஷம். எனவே பர்னபா அதை பார்த்து என்ன செய்தார்னு கேட்டால் சந்தோஷப்பட்டான். நீங்கள் அதே லூக்கா 15வது அதிகாரத்தை 24வது வசனத்தை படிக்கிற சமயத்தில் இளைய மகன் தகப்பனாரை விட்டு தூர தேசத்துக்கு போனான். ஆகினால தகப்பனாருக்கும் சந்தோஷம் இல்லை, அவனுக்கும் சந்தோஷம் இல்லை. ஆனால் அந்த இளைய மகன் மனம் திரும்பி வீட்டுக்கு வருகிற வேளையில் அந்த லூக்கா 15:24 எழுதியிருக்கிறது, அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த மாதிரியாக சந்தோஷப்பட்டார்கள், ஒரு பெரிய விருந்து வைக்கப்பட்டது என்றெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள், நாம் நேசிக்கக்கூடிய நபர்கள் மனம் திரும்பாமல் அவர்கள் எவ்வளவுதான் சம்பாத்தியம் பண்ணினாலும், அவர்கள் உலகத்தில் எவ்வளவு உயர்வான நிலைமையில் இருந்தாலும் அது சந்தோஷம் கிடையாது. எனவே அவருடைய மனம் திரும்புதல், அவர் ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்கிறதான்
அங்கே சந்தோஷம். இன்னுமாக பைபிளை நாம் படிக்கிறோம். ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே உண்டாகக்கூடிய சந்தோஷம். புசிப்பும் குடிப்பும் அல்ல. 3 நேரம் நல்ல அந்த மாதிரியாக சத்துள்ள உணவாக எந்த விதமான பசிபட்டினி இல்லாமல் சாப்பிடுகிறோம். புசிப்பு குடிப்பு இது தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. நீதியான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடியதான அந்த சந்தோஷம் என்று நான் வேதத்தில் படிக்கிறேன். அதே போல ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் நம்ம சத்தியத்தில் நடக்கிறது தான் சபையாருக்கு நம்ம குடும்பத்துக்கும் சந்தோஷம். பைபிளில் நீங்கள் அதை வாசிக்கிற வேளையில் 2 யோவான் 4ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, பிதாவினால் நான் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். 3 யோவான் 4ஆம் வசனம், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் இல்லை. விசுவாசிகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்பதுதான் அதிகமான சந்தோஷம். சத்தியத்தில் நடக்காம ஊதாரித்தனமான வாழ்க்கை, உண்மையற்ற வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறதுனாலே, உயர் பதவி வகிக்கிறதுனாலே, உயர்ந்த படிப்பு படித்திருக்கிறதுனாலே அது சந்தோஷம் கிடையாது. பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அதிகமான சந்தோஷம் இல்லை என்று நான் வேதத்திலே வாசிக்கிறேன். ஆகையினாலே நாம் சத்தியத்திலே நடக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளும் சத்தியத்திலே நடக்க வேண்டும், நாம் சத்தியத்துக்காக ஜீவிக்க வேண்டும். அதான் எப்படிப்பட்டது என்று கேட்டால் சந்தோஷமான காரியம். இந்த சந்தோஷத்தை வார்த்தையினால் வர்ணிக்க முடியாது. அந்த 1 பேதுரு 1:8 பேதுரு சொல்லுகிற வேளையில, சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை வார்த்தையில் வர்ணிக்க முடியாது, நீங்கள் அனுபவித்து பார்க்கணும். மனம் திரும்புகிற வேளையில், சத்தியத்தில் நடக்கிற சமயத்தில் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். ஆண்டவருக்கு வெளியில் சந்தோஷம் கிடையாது, கர்த்தருக்குள்ள தான் சந்தோஷம் இருக்கிறது. தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிகமான சந்தோஷத்தை தேவரீர் என்னுடைய இருதயத்தில் தந்தீர் என்று பைபிளில் படிக்கிறோம். ஆகினாலே பர்னபா போய் பார்த்தார், தேவனுடைய கிருபையை பார்த்தார். தேவனுடைய கிருபை அவர்களை எவ்வளவாக மாற்றி இருக்கிறதை கண்டு அவர் சந்தோஷப்பட்டார் என்று நான் வேதத்தில் படிக்கிறோம். மற்றவர்கள் சத்தியத்திலே வாழுகிற வேளையிலே, சத்தியத்தை பேசுகிற வேளையிலே நாம் சந்தோஷப்படுகிறோமா அல்லது எரிச்சல் அடைகிறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்கள் விருத்தி அடைவதை கண்டு நாம் சந்தோஷப்படுகிறோமா? எனவே நாம் ஆவிக்குரிய விஷயத்தில் வாழுகிறது சந்தோஷமான காரியம். அடுத்து பாருங்க, அவர் அந்த புதிய விசுவாசிகளை அங்கே கண்டு சந்தோஷப்பட்டதோடு மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்லுகிறார் அந்த 23ஆம் வசனத்திலே, கர்த்தரிடத்திலே மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னார். அந்த புதிய விசுவாசிகளை என்ன செய்தார்? உற்சாகப்படுத்தினார். பரவாயில்ல, நீங்கள் தேவனுடைய கிருபையினால் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள், இது ரொம்ப சந்தோஷமான காரியம். ஆகையினாலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆவிக்குரிய காரியத்தில் கர்த்தருக்குள்ளே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்தார் என்று கேட்டால், முதலாவது அவருடைய பேச்சு அந்த சபையாருக்கு பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடியதாக, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றக்கூடியதாக இருந்தது. நீங்கள் எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையில் எல்லாரும் அதை மனப்பாடம் பண்ணணும். பவுல் எபேசு சபையாருக்கு எழுதுகிறார், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய பேச்சு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கணும், அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவதற்கு, இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள்ளே பலப்படுவதற்கு, இன்னும் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு ஏதுவான நிலைமையில் நம்முடைய பேச்சு இருக்கணும். பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத பேச்சுக்கள் எல்லாம் ஒரு ஊழியக்காரர் அதுக்கு டெபனிஷன் கொடுக்கிறார், அதான் கெட்ட வார்த்தை. விசுவாசிகள் நம்ம யாரும் கெட்ட வார்த்தை பேச மாட்டோம், ஆனால் மற்றவர்கள் பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவில்லாத பேச்சுக்களை, வம்பும் புத்தீனமான பேச்சுக்களை, மற்றவர்களை பற்றி குறை சொல்லிக்கொண்டு அவர் சரியில்லை இவர் சரியில்லை, சபையில் அப்படி நடக்குது இப்படி நடக்குது இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு இருப்போம் என்று சொன்னால் அதான் கெட்ட வார்த்தை. அப்போ நம்ம பேசுகிற பேச்சு மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே பர்னபாவுடைய பேச்சு அந்த அந்தியோகியாவில் இருக்கிறவர்களை என்ன செய்தது என்று கேட்டால் பலப்படுத்தினதாக இருந்தது. அடுத்து அவர் என்ன சொல்கிறார்? மன நிர்ணயமாய் நிலைத்திருங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, சந்தோஷம். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், ஆண்டவரில் நிலைத்திருக்கணும், வேத சத்தியத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். அடுத்து அந்த வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார்? யாரிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும்? கர்த்தரிடத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் கர்த்தரைத்தான் நோக்கி பார்க்க முடியாத சொன்னார்.
நான் பரிசுத்தாவியை பெற்ற மனுஷன், நான் விசுவாசத்தில் நிறைந்த மனுஷன், நான் நல்லவன் அப்படின்னு தன்னையை பற்றி சொல்லலை. அடுத்து எருசலேமில் இருக்கிற சபையார் ரொம்ப நல்லவங்க, ஆவிக்குரியவங்க, அவங்க மூலமாக நிறைய ஆத்துமாக்களை ரட்சிக்கப்பட்டு சபை நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னு எருசலேம் சபையாரை பற்றி சொல்லலை. அடுத்து உங்களை சத்தியத்துக்குள்ள நடத்தினார்களே, ஆகையினால இவங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்களையோ சபையாரையோ தன்னையோ அல்ல, கர்த்தரைத்தான் காண்பித்தார்கள். நீங்க கர்த்தரிடத்தில் என்ன செய்யுங்க, மன நிர்ணயமாக இருங்கள். ஏனென்று கேட்டால் கர்த்தர் தான் மாறாதவர், கர்த்தர் தான் என்றைக்கு அழியாதவர், கர்த்தர் தான் என்றைக்கு நிலைத்திருக்கக்கூடியவர், கர்த்தர் தான் உங்களை நடத்தக்கூடியவர், உதவி செய்யக்கூடியவர் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் கர்த்தரை காண்பித்தார்கள். அப்போ நாமும் மற்றவர்களிடத்திலே சொல்லுகிற வேளையில் நீங்கள் கர்த்தரை பாருங்க, கர்த்தரை பின்பற்றுங்க, கர்த்தரில் நிலைச்சிருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க என்று சொல்லி கர்த்தரைத்தான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அறிமுகப்படுத்த வேண்டும், கர்த்தரைத்தான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற அநேகர் விசுவாசிகள் கர்த்தரை அறிந்து கொள்ள விடுறதில்லை. வாழ்க்கையில் கண்ணீரா, கவலையா, பிரச்சனையா, உங்களுக்காக ஜெபம் பண்ண நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், 24 மணி நேரமும் அந்த மாதிரியாக உங்களுக்கு ஜெப உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படியெல்லாம் சொல்கிறார்கள். அதனால் இவங்க கர்த்தரை அறிய விடுறதில்லை. நம்ம கர்த்தரை அறியணும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நீங்கள் பைபிளில் படிப்பீங்கன்னு சொன்னால் 2 ராஜாக்களுடைய புத்தகம் 5வது அதிகாரத்தில் நாகமான்ங்கிற ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோக வியாதி. அவன் போகாத கோயில் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது. அவன் வீட்டில் இருக்கிற வேலைக்கார பிள்ளை சொன்னிச்சு, இந்த மாதிரி இஸ்ரவேல் தேசத்துக்கு போவாரேனால் இவருடைய வியாதி சுகமாகணும். உடனே நாகமான் இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறான். அப்பொழுது இஸ்ரவேல் தேசத்து ராஜாவிடத்தில் போகிறார். ராஜா சொல்கிறான், ஒரு மனுஷனுடைய குஷ்டரோகத்தை நீக்கிறது தேவன் தானே முடியும், நான் எப்படி முடியும்னு சொல்கிறான். அப்போ அந்த எலிசா அவனை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்கிற வரையில் அங்கே வருகிறான். அப்போ அந்த நாகம்மான் நினச்சான், இது வரைக்கும் போன இடத்துல எல்லாம் ஒரு பெரிய இடத்து மனுஷன், ஒரு அதிபதி, அந்த மாதிரியாக ஒரு படை தலைவன் வந்திருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு பெரிய வரவேற்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இவன் நினச்சான், இந்த எலிசா வெளியில் வருவார், நம்முடைய தலையில் கை வச்சு அந்த மாதிரியாக ஒரு ஜெபம் பண்ணுவார், அப்படி நம்முடைய தலையிலிருந்து பாத வரைக்கும் என்ன செய்வார், அந்த மாதிரி தடவுவார், அதெல்லாம் அவனுடைய நினப்பு. ஆனால் அந்த எலிசா வெளியிலே வரல. வெளியிலே வராமல் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு போய் யோர்தானில் 7 தடவை மூழ்குன்னு சொன்னார். உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன இந்த மனுஷன் வெளியிலே வராமல் என்னுடைய காரியத்தை கேட்காம ஒரு தேசத்திலிருந்து கடிதம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், ஒரு தேசத்துடைய அந்த மாதிரியாக படை தலைவன், ஒரு பெரிய மனுஷன், இவன் என்னை விசாரிக்காமல் போய் மூழ்கு என்று சொல்கிறானே, ரொம்ப கோபமாக இருந்தான். அப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்க, உங்களை வேற ஒன்றும் செய்ய சொல்ல, தண்ணிக்குள்ளே மூழ்கத்தானே சொல்கிறாங்க என்று சொல்லுகிற வேளையில் அவன் மூழ்கினான். அப்போ மூழ்கி எந்திரிச்ச உடனே அவன் நாகமான இடத்துல சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு 2 ராஜாக்களுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். ஏமாத்திர வேலை கிடையாது. இங்கே அமர்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இஸ்ரவேலில் இருக்கிற இந்த பைபிள் சொல்லுகிற தேவனை தவிர பூமியிலே வேறே தெய்வம் இல்லை. எனவே இவன் அறிந்து கொண்டான். அவன் நினைச்ச மாதிரி அந்த நாகமா எலிசா வெளியில அவன் தலையில கை வச்சு தடவி அந்த மாதிரி ஜெபம் பண்ணியிருந்தான். அவன் என்ன சொல்லுவான், நாகமான் தாங்க ரொம்ப வரம்பட்ட ஊழியக்காரரு, அவர் அந்த மாதிரியாக கைராசியான மனுஷன், அவர் கை வச்சாரு, அவர் ஜெபம் பண்ணாரு, உடனே என்னுடைய குஷ்டரோகம் நீங்கிருச்சுன்னு கனம் மகிமை புகழ் மனிதனுக்கு தான் போயிருக்கும். ஆகையினாலே நாகமான் யாரை அறிய வேண்டும், இஸ்ரவேலில் இருக்கிற தேவன் தான் உண்மையுள்ள தெய்வம், உயிருள்ள தெய்வம், வல்லமையுள்ள தெய்வம் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் நாகமாதா செய்தார். பெருமையினால் அல்ல. அவனே அந்த வாக்குமூலம் சொல்லுகிறதே அங்கே தேவனுடைய வசனத்தை படிக்கும். எனவே ஆண்டவரை அறிந்த பக்தி தான் அசையாத பக்தி, குருட்டு பக்தி இல்லை. ஏதோ சொல்றாங்க சபைக்கு போவோம் ஞானஸ்நானம் எடுத்துருவோம் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுப்போம் என்றல்ல. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தெய்வம் யார், அவருக்கு நமக்கும் உள்ளதான சம்பந்தம் என்ன. எனவே விசுவாசிகள் கர்த்தரை அறிந்து அவருக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், மன நிர்ணயமாய் நிலைத்திருக்க வேண்டும். எனவே பர்னபா அந்த சபையில் உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறார் என்று கேட்டால் அதை சொல்லுகிறார். அதோடு மாத்திரமல்ல, அவர் அந்த ஊழியத்தில் என்ன செய்கிறார் என்று கேட்டால் மற்றவர்களோடு கூட இசைந்து அந்த ஊழியத்தை செய்கிறார். நீங்கள் அடுத்து கீழே வாசிக்கிற வேளையில் அந்த அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையில் பர்னபா என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியுமாக இந்த அந்தியோகியா சபையில் செயல்படுவதற்காக அவர் சவுலை தேடும்படி தர்சீசுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வருகிறார் என்று நான் வேதத்தில் படிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்தியோகியில் போய் எல்லாம் ஆலோசனையெல்லாம் சொன்னதோடு மாத்திரமல்ல, இப்பொழுது இந்த சவுலை தேடி அவரை கண்டு அவரை அழைத்து கொண்டு வருகிறார். நீங்கள் பைபிள் வாசிக்கிற வேளையில் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிற வேளையில்
இந்த எருசலேமில் இருக்கிற சபையார் இந்த சவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே சேர்த்துக் கொள்றதுக்கு அப்போ பயந்தாங்க. ஐயோ, இவன் சபையை துன்பப்படுத்தினாலு, இவன் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லி இப்போ எப்படி சபையில் சேர்க்க முடியும்னு அவங்க பயந்தாங்க. ஆனால் இந்த பர்னபா தான் என்ன செய்தாருன்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு இல்லை நீங்கள் வாசிக்கிற வேளையில் சபைக்கு அறிமுகப்படுத்துகிறார். இவர் தாங்க உண்மையாக இல்லை, இவர் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார், தேவனுடைய கிருபை இவரை மாற்றி இருக்கிறது என்று சபைக்கு அந்த மாதிரியாக தைரியப்படுத்தி, அந்த சவுளை தைரியப்படுத்தி எருசலேம் சபையிலே சேர்த்து விட்டார். இப்போ பாருங்கள், அதே ஆளை திருப்பி கூட்டிகிட்டு வர்றார். இவன் யார்? சவுளை யார்? நம்ம சேர்த்து விட்ட ஆள். அதனால இவன் வந்து என்ன நம்மளோட ரொம்ப பெருசாக பேசிட போகிறானா அப்படின்னு நினைக்கல. ஒரு குறுகின மனப்பான்மை இல்லை, ஒரு பரந்த மனப்பான்மையோடு கூட அந்த பர்னபா என்ன செய்கிறார் என்று கேட்டால், அவரை அழைத்து கொண்டு வந்து என்ன செய்கிறார் என்று கேட்டால், அவர் 2 பேருமாக ஊழியம் செய்கிறார். பாருங்கள், இங்கேயும் அவருடைய மனத்தாழ்மையை நம்ம பார்க்குறோம். இந்த சபைக்கு எருசலேம் சபையார் என்னைத்தான் அனுப்புனாங்க, அதனால நான் தான் இந்த சபையில் எல்லாமே செய்வேன், எனவே பெருமை எனக்கு தான் வரும், எனக்கு தான் புகழ் வர வேண்டும் என்கிறதான அந்த சிந்தனை இல்லாதபடிக்கு தான் அறிமுகப்படுத்தினதான அந்த சவுலை தேடுறாரு, போய் தேடுறாரு. அவரை கூப்பிடலை, ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு போய் தேடுறாரு. வாங்க, இந்தியாவில் நீங்கள் விசுவாசிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேத போதனை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது, வாருங்கள் என்று என்ன செய்கிறார், அந்த மாதிரியாக அழைத்து கொண்டு வருகிறதை பார்க்க. அப்போ அவருடைய தாழ்மை அதோடு மாத்திரமல்ல, ரோமர் 12:10 படி கனம் பண்ணுகிறதில் என்ன செய்கிறார், அந்த மாதிரியாக முந்திக் கொள்ளுகிறார். அடுத்து அந்த தியத்திரைப்பை போல என்ன செய்யணும், சபையில் நான் தான் முதல்ல இருக்கணும் அப்படின்னு அவர் எண்ணலை. இன்னுமாக நீங்கள் பிலிப்பியர் 2:3 வாசிக்கிற வேளையில், மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டும், தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக என்ன கடவீர்கள் என்று எழுதியிருக்கிறார். இப்போ பர்னபா சவுலை தன்னிலும் ஒரு மேன்மையுள்ள மனுஷனாக அவர் எண்ணினார். தனக்கு பின்னால் தான் அவர் ரட்சிக்கப்பட்டார். சவுல் பர்னபாவுக்கு பின்னால் தான் ஆண்டவரையே சத்தியத்தை அறிந்து கொண்டார். அதே போல் பர்னபாவை தேவனுடைய சபைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதும் பர்னபா தான். ஆனாலும் பாருங்க, அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டார், மனத்தாழ்மையாக சவுளை அந்த மாதிரியாக மேன்மையாக எண்ணினார். அதே போல் சபையில் குடும்பத்தில் மாமியார் தான் பெரிய ஆள், மருமக சின்னவ, அல்லது படித்தவர்கள் நான் தான் அதிகம் படிச்சிருக்கிறேன், 4 பிள்ளைகளை, என் தம்பி படிக்கலை, இதெல்லாம் சொல்லி என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது. எல்லாரையும் என்ன செய்ய வேண்டும், மனத்தாழ்மை இருந்தால் தான் ஒருவர் என்ன செய்வீங்க, மேன்மையாக எண்ணுவீங்க. உங்களுக்குள்ளே பெருமை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் மற்றவங்களை தாழ்மையாக தான் என்ன செய்வீர்கள், அற்பமாகத்தான் எண்ணுவீர்கள். தேவன் உலகத்தில் எதிர்த்து நிற்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெருமை தான். பைபிளில் எழுதியிருக்கிறது, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார், எதிர்த்து நிற்கிறார். ஆகையினாலே மனத்தாழ்மையினாலே ஒருவர் மேன்மையாக எண்ண வேண்டும். கிறிஸ்தவ குடும்பத்தில் இது அவசியம், தேவனுடைய சபையில் இது அவசியம். நம்முடைய சமுதாய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறிந்திருக்கிறோம், கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டியது நம்முடைய செயல் மூலமாகத்தான். எனவே பர்னபா மற்றவர்களோடு கூட இசைந்து மற்றவர்களை கனப்படுத்தி இந்த சவுலோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறதை பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, இவர் ஆண்டவருக்காக ஒரு நல்ல தியாக மனப்பான்மையோடு கூட என்ன செய்கிறார் என்று கேட்டால் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆவது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையில் அந்த பர்னபா என்ன செய்கிறார் என்று கேட்டால், தன்னுடைய சொத்துக்களை எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைக்கிறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36, 37. அன்றைக்கு அந்த மாதிரியாக அப்போஸ்தலர்கள் சொல்லலை, யாரையும் பார்த்து நீங்களாம் உண்மையாக ரட்சிக்கப்பட்ட விசுவாசினா உங்களுக்கு நிலம் இருக்கக்கூடாது, உங்களுக்கு சொத்து இருக்கக்கூடாது, பணத்தின் மேலே நிலத்தின் மேலே ஆசை இருக்கக்கூடாது, எல்லாம் விற்றுட்டு கொண்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்லலை. ஆனால் அந்த விசுவாசிகள், அந்த ஆரம்பகால விசுவாசிகள் என்ன செய்தார்னு கேட்டால், அந்த பர்னபா என்ன செய்யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு தியாக மனப்பான்மையோடு கூட ஆண்டவருக்காக என்ன செய்தார் என்று கேட்டால் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்தவர்கள் கொடுக்கிற விஷயத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார் என்று கேட்டால் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். கொடுப்பார்கள். அதை எப்படி கொடுப்பார்கள் என்று கேட்டால் தியாக மனப்பான்மையோடு கூட அவர்கள் கொடுப்பார்கள். அந்த மாதிரியாக தியாகமாக கொடுப்பார்கள். அதான் அங்கே முக்கியம், தியாக மனப்பான்மை. ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த தியாகம் என்கிற வார்த்தைக்கு ஒரு கருத்து எழுதியிருக்கிறார். அமெரிக்க தேசத்தில் ஒரு வாலிப பிள்ளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள். அப்பொழுது அந்த பிள்ளைக்கு அவருடைய குடும்பத்தில் ஒரு 2-3 துணி தான் இருந்தது, அவள் அணிந்து கொள்வதற்கான ஆடைகள். அது மிகவும் பழையதாகிவிட்டது. அப்பொழுது அவருடைய பெற்றோர், மகளே உனக்கு அந்த மாதிரியாக ஆடைகள் எல்லாம் வாங்கி கொடுத்து 2 வருஷம் ஆகிவிட்டது, ஆகையினால இந்த வருஷம் உனக்கு புது ஆடைகள் வாங்க வேண்டும் என்று விரும்புகிறோம்.
ஆகையினாலே அதை வாங்கலாம் என்று சொல்லுகிற வேளையில் அந்த பிள்ளை சொன்னதா, பரவாயில்ல, 2 வருஷம் அந்த ஆடைகளை அந்த துணியை நான் போட்டிருக்கிறேன், இன்னொரு வருஷமும் நான் அதே துணியை போட்டிருக்கிறேன், ஆனால் இந்த வருஷம் நீங்கள் எனக்கு அந்த புதிதாக ஆடைகள் துணி வாங்க வேண்டும் என்று சொல்கிறீங்களே, அந்த காசை என்ன செய்யுங்க, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக கொடுக்க விரும்புகிறேன், அதை என்கிட்ட கொடுங்க, நான் ஊழியத்துக்கு தரேன்னு சொல்லுவேன். ஆஸ்வால்ட் ஜேஸ்மித் சொல்லுகிறார், அதான் தியாகம்னு சொல்லுகிறார். நமக்கு அதிகமாக இருக்கிறதுல நம்ம கொடுக்கறதே தியாகம் கிடையாது. ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், ஆனால் ஒரு தியாக மனப்பான்மையோடு கூட கொடுக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே பர்னபா ஒரு தியாக மனப்பான்மையோடு கூட கொடுத்தார். லூக்கா 21:4 ஒரு விதவையை பற்றி படிக்கிறோம். அவள் யாரு? விதவை அப்படின்னு சொன்னால் அவளுக்கு புருஷன் பிள்ளைகள்லாம் இல்லை. அவள் யாரு? ஏழை. அடுத்து அவள் யாரு? வறுமை. அந்த லூக்கா 21:4 எழுதியிருக்கிறது, தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தவைகள் எல்லாம் காணிக்கை பெட்டியில் போட்டான். அவள் ஜீவனத்துக்கு அவளுடைய பிழைப்புக்கு இருந்ததே அந்த 2 காசு தான். அது வறுமையான நிலைமை. அவள் வறுமையை காரணம் காட்டல. நான் எப்படிங்க ஆண்டவர் கொடுக்க முடியும், பணக்காரங்களாம் நீங்கள் கொடுங்க, நான் வறுமையில் இருக்கிறேன், என்கிட்ட இருக்கிறது 2 காசு தான், என்னுடைய பிழைப்புக்கு என் ஜீவனத்துக்கு அதுதான். ஆனால் அவள் என்ன செய்தா? தியாக மனப்பான்மையோடு போட்டான். ஆண்டவர் அதை பார்த்து சொல்லுகிறார். மக்கதோனியா சபையாரை பற்றி நீங்கள் வீட்டில் போய் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் படிக்கிற வேளையில், மக்கதோனியா சபையாருக்கு தேவன் அளித்த கிருபையை பாருங்கள் என்று பவுல் சொல்லிட்டு அவர்களை பற்றி எழுதியிருக்கிறது. தங்களுடைய மிகுந்த உபத்திரவத்தில், தங்களுடைய கொடிய தரித்திரத்தில், பரிபூர்ணமான சந்தோஷத்தினாலே தங்களுடைய திராணிக்கு மிஞ்சி தாங்களே கொடுக்க மனதுள்ளவர்களாக இருந்தார்கள். வீட்டில் போய் அதை நல்லா ஒவ்வொரு வார்த்தையாக படிங்க. இங்கே இருக்கிற நம்ம யாருக்கு மிகுந்த உபத்திரவம் கிடையாது, நம்ம யாரும் கொடிய தரித்திரத்தில் கிடையாது. அப்போஸ்தலர் யாரும் தூண்டலை, கொடுங்க கொடுங்க கொடுங்களே, சபைக்கு தேவையா இருக்குது, கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு அவங்க யாரும் தூண்டலை. தாங்களே மனப்பூர்வமாய் பரிபூர்ணமான சந்தோஷத்தோடு கூட அவங்க 5 ரூபா தான் கொடுக்க முடியும், ஆனால் அவங்க 50 ரூபா கொடுத்தாங்க. அதான் தங்களுடைய திராணிக்கு மிஞ்சி அவர்கள் கொடுத்தார்கள் என்று நான் வேதத்தில் படிக்கிறேன். பர்னபா ஆண்டவருக்காக கொடுக்கிற விஷயத்தில் ஒரு நல்ல தியாகமுள்ள மனுஷனாக அவர் இருந்தார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் லூக்கா 6:38 கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், இந்த வசனம் நமக்கு அனைவருக்கு தெரியதில்லை. கேட்டால் கொடுப்பாரு, ஆனால் நம்ம கொடுக்கணும், கொடுத்தா தான் ஆண்டவர் கொடுப்பார் என்று அந்த வாக்கியம் சொல்லுது. ஆகையினாலே இன்றைக்கி நம்ம அநேகர் விசுவாசிகள் வாங்கத்தான் படிச்சிருக்கிறோமே தவிர கொடுக்க படிக்கல. ஆனால் அப்போஸ்தலர்கள் ஆவியானவராலே நிறைந்தவர்கள், ஆவியானுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் கேட்டால், ஆண்டவருக்கு கொடுக்கிற விஷயத்திலே, பண விஷயத்திலே உண்மையுள்ளவர்களாக இருந்தார். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிக்கு 2 காரணம், ஒன்று பணம், இன்னொன்று பெண்ணு. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் நீங்கள் படிப்பீங்கன்னு சொன்னால், விசுவாசிகளை வீழ்த்துவதற்கு சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்னன்னு கேட்டிங்கன்னா பண விஷயம். பண விஷயத்தில் உண்மை இல்லாதவர்களாக, அடுத்து பெண் விஷயத்தில் உண்மை இல்லாதவர்களாக வீழ்ந்து போனது எல்லாம் அங்கே நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பர்னபாவை போல ஆண்டவருக்காக ஒரு தியாக மனப்பான்மையோடு கூட கொடுக்க வேண்டும். எபிரேயர்கள் நிருபத்தில் ஒரு வசனம் பாருங்கள். எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 34வது வசனம் பாருங்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்திலே அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆசைகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். இங்கே எபிரேய நிருபத்தில் இந்த விசுவாசிகளை பற்றி எழுதியிருக்கிறது. அவர்கள் என்ன செய்தார்கள்? பரலோகத்திலே மேன்மையானது நிலையான சுதந்திரம் உண்டு அப்படின்னு அறிந்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், தங்களுடைய ஆசைகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தார்கள். இந்த சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தாருன்னு சொன்னால், பீரோவை திறந்து வச்சு பாருங்கள், எங்கள் வீட்டில் இவ்வளவு நோட்டுக்கட்டு இருக்குது, இவ்வளவு நகைகள் இருக்கிறது, அநேக சொத்து பத்திரங்கள்லாம் இருக்குது, இதில் எது வேணுமோ ஆண்டவருக்கு எடுத்துக்கணும். அதான் கொள்ளையிட கொடுத்தார்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான்னு சொல்கிறோம். இந்த எபிரேய விசுவாசிகள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், ஆண்டவருக்காக ஒரு தியாக மனப்பான்மையோடு கூட அவர்கள் சந்தோஷத்தோடு கூட என்ன செய்தார்கள்? கொள்ளையிட கொடுத்தார்கள் என்று நான் வேதத்தில் படிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ ஒரு மேன்மையான வாக்கியம், எவ்வளோ ஒரு மேன்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம். ஆனால் தியாக மனப்பான்மையோடு கூட கொடுக்குறோமா? நம்முடைய பொருட்கள் எல்லாம் ஆண்டவருக்காக, அவருடைய ஊழியத்துக்காக, தெய்வ காரியத்துக்காக, தெய்வ மக்களுக்காக கொள்ளையிட கொடுக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அடுத்து இந்த பர்னபாவை பற்றி நாம் படிக்கிற காரியம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் விதமாய் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 25வது வசனத்திலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக
தங்கள் பிராணனையும் ஒப்புக் கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களும் பர்னபா, பவுல் என்று வாசிக்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையே ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுக்கிறார்கள். தங்களுடைய பிராணனையும் என்ன செய்தார்கள்? பணத்தை மாத்திரம் இல்லை, தங்களுடைய வாழ்க்கையே ஆண்டவரே உம்முடைய பிரியத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்க எங்களுடைய வாழ்க்கையை சரண்டர் பண்ணுகிறோம், எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், தங்களுடைய பிராணனையும் ஒப்புக் கொடுக்க என்ன செய்தார்கள்? துணிந்தார்கள். உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக வாழுவேன், சத்தியத்துக்காக ஜீவிப்பேன். அப்போ அந்த ஒப்புக் கொடுக்கிறது எதன் மூலமாக வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை நேசிக்கிறது மூலமாக தான். அதுக்கு உதாரணமும் இயேசு கிறிஸ்து தான். அப்போஸ்தலர் 2:20 என்ன படிக்கிறோம்? அவர் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே என்ன செய்தார்? அந்த சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அந்த சிலுவை மரணத்துக்கு வாலண்டியராக தானாக முன் வந்து அந்த சிலுவை மரணத்தையும் சிலுவை அவமானத்தையும் சிலுவை நிந்தையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே பலியாவதற்கு ஒப்பு கொடுத்தார். அதுக்கு காரணம் என்ன? என்னில் அன்பு கூர்ந்து. அப்போ நம்மளும் ஆண்டவரை நேசிக்கிறோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை சரண்டர் பண்ணணும், அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள் என்று அங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையினாலே பவுல் என்னுடைய பிராணனை நான் எண்ணேன் என்று சொல்கிறார். டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய மனுஷன் ஆப்பிரிக்காவிலே ஊழியம் செய்தார். ஆப்பிரிக்காவிலே அந்த காடுகளிலே சிங்கங்கள் அதிகமாக, ஒரு பூனை எலியை தூக்கிட்டு போகிற மாதிரி டேவிட் லிவிங்ஸ்டனுடைய இந்த ஷோல்டரை 2 தடவை சிங்கம் தூக்கிட்டு போச்சான். ஆனாலும் அவர் ஆப்பிரிக்கா விட்டு கடைசி வரைக்கும் வெளியில் வரல. நான் ஆண்டவருடைய அன்புக்காக என்னுடைய வாழ்க்கையை இந்த ஆப்பிரிக்க தேசத்துக்காக, இந்த ஆப்பிரிக்க காடுகளுக்காக நான் சரண்டர் பண்ணியிருக்கிறேன். எனவே கடைசி வரைக்கும் நான் இங்கே தான் ஊழியம் செய்வேன், இங்கே தான் இருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய பிராணனை எண்ணாமல் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக அவர் ஊழியம் செய்து அந்த ஆப்பிரிக்காவிலே மரித்ததற்கு பிறகு அவர் இங்கிலாந்தில் கொண்டு அடக்கம் பண்ணதாக அவருடைய வரலாறு சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஆண்டவருக்காக ஒரே வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை, ஆண்டவருக்காக அவருடைய மகிமைக்காக நம்முடைய வாழ்க்கையை பர்னபாவை போல நம்முடைய பிராணனை மேன்மையாக எண்ணாமல் ஒரு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை அது நமக்கு நினைவுபடுத்துகிறது. இன்னுமாக நீங்கள் வேதத்தில் படிக்கிற வேளையில் இந்த பர்னபா தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். நீங்கள் வீட்டில் போய் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையில் 14வது அதிகாரம் 9 நீங்கள் வாசிக்கிற வேளையில் லிஸ்ரா என்கிற ஊருக்கு போகிறார்கள். அந்த ஊரில் ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? பிறவியிலே சப்பானியாக இருக்கிறான். அப்போ பர்னபாவும் பவுலும் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், அவனை ஆண்டவருடைய நாமத்தினாலே என்ன செய்தார்கள்? அது மாதிரியாக எழுந்து நடக்க வைத்தார்கள். உடனே அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் தேவர்களே மனுஷரூபம் எடுத்து வந்துட்டாங்க. அதனால பர்னபாவும் பவுலும் அந்த மாதிரி கடவுளுக்கு சமம் என்று சொல்லி அவருக்கு பலி செலுத்துவதற்கு சில மிருகங்களை பிடித்து கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு பூ மாலைகளை எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, பெரிய மாலையெல்லாம் கொண்டு வந்தாங்க. உடனே அவங்க கழுத்தை நீட்டி மாலையை வாங்கலை. அவங்க சொன்ன வார்த்தை அந்த அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் அந்த 14-15 அவங்க சொல்லலை, எங்களுக்கு தேவ வரம் இருக்குது, நாங்கள் வரம் பெற்ற ஊழியக்காரர்கள், தேவன் எங்களுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லலை. அவங்க சொன்னாங்க, நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள் தான். எங்களை ரொம்ப பெருசாக நினைக்காதீங்க, நாங்களும் மனுஷன்தான். இவனை எழுந்து நடக்க வச்சது நாங்கள் கிடையாது. நீங்கள் தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். தேவன் தான் உண்மையுள்ளவர், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினுடைய நாமந்தான் மேன்மையானது என்று அவர் என்ன செய்தார் என்று கேட்டால், தேவனுடைய வல்லமையை அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். நீங்கள் வீட்டில் படிக்கிற வேலையில் நீங்கள் அப்போஸ்தலர் 14:27, அப்போஸ்தலர் 15:4, அப்போஸ்தலர் 12:2 வாசிக்கிற வேலையில் ஊழியம் நாம செய்கிறது கிடையாது, தேவன் நம்மை கொண்டு செய்கிறதான் ஊழியம். அந்த வாக்கியங்கள்லாம் எழுதியிருக்கிறது, தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை என்று வாசிக்கிறோம். அந்த அப்போஸ்தலர் 15-12 நீங்கள் வாசிக்கிற வேலையில் தங்களை கொண்டு தேவன் அற்புத அடையாளங்களை செய்தார் என்று அங்கே எழுதியிருக்கிறது. இன்னுமாக நீங்கள் ரோமர்கள் நிருபம் 15வது அதிகாரம் 18வது வசனம் பாருங்கள். ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம், புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களினாலும் பலத்தினாலும் தேவ ஆவியினுடைய பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் எங்களை கொண்டு அவர் என்ன செய்தார்? நடப்பித்தவைகளை எல்லாம் என்று வாசிக்கிறோம். வாக்கியத்தை பாருங்க, தேவ ஆவியானவருடைய பலத்தினாலே கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் சாதாரண மனுஷன்தான். அவர்கள் சில காரியங்களை செய்கிறார்கள் என்று சொன்னால் தேவ ஆவியானவருடைய பலத்தினாலே கிறிஸ்து இவர்களை கொண்டு என்ன செய்கிறார்? காரியங்களை செய்கிறார். சண்டே ஸ்கூலில் பிள்ளைகளை ரட்சிப்புகளை வழிநடத்துகிறது, மற்ற விசுவாசிகளை ஆவிக்குரிய ஜீவியத்திலே வழி நடத்துகிறது. இதெல்லாம் நான் கிடையாது. என்னுடைய படிப்பு, என்னுடைய பைபிள் அறிவு, என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய புத்திசாலித்தனம்
என்கிற நிலையில் அல்ல, தேவ ஆவியானவருடைய பலத்தினாலே கிறிஸ்துவானவர் எங்களை கொண்டு செய்கிறார் என்று சொல்லி கன மகிமை என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு தான் செலுத்தணும். எனவே பர்னபாவுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அநேக நல்ல சுபாவங்கள் இருந்தது. எனவே இதை நீங்கள் மறுபடியும் வாசித்து தியானியுங்கள். எனவே பைபிள் படியெல்லாம் வாழ முடியாது பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. பைபிள் படி வாழ முடியும். நமக்கு முன்னால் வாழ்ந்திருக்கிற அநேக தேவ மனிதருடைய சாட்சி இருக்குது. எனவே பர்னபா நல்லவனும் பரிசுத்தாவியினாலே நிறைந்தவனும் விசுவாசத்திலே நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று பர்னபாவை பற்றி சொல்கிற அந்த நல்ல சாட்சி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்காக ஒரு நல்ல ஜீவ சாட்சிகளாக, அவர்கள் மரித்தும் இன்றைக்கு பேசுகிறது போல நாமும் மரித்தும் பேசுகிற ஒரு உண்மையுள்ள தெய்வ மனிதர்களாக ஆண்டவருடைய மகிமைக்காக அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழத்தக்கதான வகையில் கர்த்தர் இந்த வசனங்களை நம்முடைய ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.